காலைல கிளம்புனதே லேட்டு. சரி என்ன சமைக்கலான்னு போய் ஃப்ரிட்ஜு தொறக்கிறேன். ஒரே வெட்ட வெளியாக இருக்குது. உள்ளே ஒன்றுமே இல்லை. அடக்கடவுளே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த பாதி வெங்காயம், பீன்ஸ், கேரட்டை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான எக் பாஸ்தா தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு ரொம்ப மசாலா போடாமல் மைல்டாக பண்ணாலே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு லஞ்சுக்கும் இதே கொடுத்துட்றியா அப்படின்னு கேட்டார். சரி ஓகே அதே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மசாலா சேர்க்காமல் லைட்டாக சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. இன்றைக்கி எக் பாஸ்தா தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப மசாலா போடாமல் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்து எக்கு சேர்த்து செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இங்கே வந்த புதுசில் இந்த எக்கில் எனக்கு பெரிய கன்ஃபியூஷனே இருக்கும். ஏன்னா இங்கே நாட்டுக்கோழி முட்டை ஒயிட் கலராக தெரியும், பிராய்லர் கோழி முட்டை நல்ல மெரூன் கலரில் இருக்கும். அதனால எது எந்த முட்டைன்னு கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் திக்கி திணறி ஓரளவுக்கு கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கும் அவருக்கு அதான் கொடுத்து விட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டும் இன்றைக்கி அதான் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது எக் பாஸ்தா. ரெசிபி வேணால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.